இருக்கிறாங்க. அதுதான் இந்த ஃபால்ஸ் மாதிரி ஃபுல்லாக எப்படின்னா ரியலாக இப்போ நம்ம மலைக்கு கீழே நின்னா எப்படி தண்ணி ஊற்றும் மலை அருவியில், அதே மாதிரி ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரியலாக ஒரு மலைக்கு கீழே நிற்கிற மாதிரியே இருக்கும். ஃபுல்லாக எல்இடி டிஸ்பிளேயில் வந்து இது ரெடி பண்ணியிருக்கிறாங்க. டூரிஸ்ட் எல்லோரும் கவரணும். ஏன்னா இது ஒரு தீவு நாடு. டூரிஸ்ட் நம்பி தான் எங்கள் நாட்டோட பொருளாதாரமே இருக்குது. சுற்றுலா பயணிகள் நம்பி தான் சிங்கப்பூரோட பொருளாதாரமே இருக்குது. அதனால் இந்த மாதிரி நிறையா விஷயம் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருப்பாங்க. மலை அருவிலேருந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றுற மாதிரி 3Dயில். இந்த இடத்துல வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போகணுன்னு வருவாங்க. சுற்றி பார்க்க வர்றவங்க, இங்கே வேலைக்கு வர்றவங்க, ஊருக்கு போகிறவங்க வர்றவங்க எல்லாருமே இங்கே நிற்பாங்க ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஆசைப்படுவாங்க இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருப்பாங்க. செம்மையாக இருக்குல்ல. இது வந்து ஒரு எல்இடி டிஸ்பிளே 3Dயில் டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரியலாக ஒரு அருவிக்கு கீழே நிற்கிற மாதிரியும் அந்த ஃபீல் இருக்கும் நமக்கு. இது மாதிரி சிங்கப்பூரில் நிறையா விஷயம் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருப்பாங்க மக்களை கவரணும் அப்படிங்கிறதுக்காக. அதில் ஒரு விஷயந்தான் இது. பார்க்குறதுக்கு அந்த மலை அருவிலேருந்து ரியலாக தண்ணி ஊற்றுற மாதிரியே இருக்கும். நல்லாயிருக்கும் அழகாக.